ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 2 நாளாக வந்து ஒரு நியூஸ் போய்கிட்டே இருக்குது. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அதை வச்சு நிறையா வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் வந்து என்னோடய மனசில் அந்த நியூஸை பற்றின ஒரு சில விஷயங்கள் தான் நான் பேசுகிறப்ப அதாவது குற்றப்பிரிவிலேருந்து அதாவது பொருளாதார குற்றப்பிரிவில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நிறையா நியூஸ் சேனல் வருது. மைவி3 வந்து இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க, எங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொருளாதார குற்றப்பிரிவில் வந்து நம்ம போய் அவங்க வந்து இது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்களாமா. இதில் வேண்டுகோள் விடுக்கிறதுக்கான ஒரு காரணமே இல்லை. அதாவது நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்ற வந்து மனநிலைமைக்கு இன்னும் யாரும் வரல, நம்ம காசு வரலை அப்படின்ற அதாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அதாவது அதை என்ன சொல்ல வரேன்னா, நம்மகிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கினாங்கன்னா நம்மகிட்ட பொருள் கொடுத்துட்டாங்க. பொருள் வாங்காதவங்களும் இதில் இருக்காங்க. சிலர் அந்த மாத்திரையை தான் கொடுத்துருப்பாங்க, வாங்காதவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சிலர் வந்து நெட் பேங்கிங் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் வந்து எழுதியும் கொடுத்துருக்காங்க. எழுதி வந்து கட்டாயத்தின் பேரில் வாங்கலை அப்படின்னு சொல்லி எழுதியும் கொடுத்து வாங்கியிருப்பாங்க மைவி3. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்காதீங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக இதை சொல்லவே கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ணுறது பண்ணால் 2வது பட்சம். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம ஆரம்ப கட்டத்துலேயும், அதாவது நம்ம 2-3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சுன்றப்பவும் ஒவ்வொருத்தருக்கா சந்தேகம் வந்து எப்போ எல்லாருமேவும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அப்போ வரைக்கும் மைவி3 ஆச்சு நம்ம மெம்பர்ஸ் யாருமே கம்ப்ளைண்ட்டுன்ற வார்த்தை பேச்சு எடுக்கலாம். அப்படியே எடுத்தாலும் அவங்க வந்து கோபத்தையும் சாபத்தையும் இப்படியே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க வாயோட. ஏன் அது வந்து என்ன ரீசன் வந்து, ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையில் இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணுறக்கே நமக்கு சரியாக போயிடுது. அடுத்தடுத்து சமாளிக்க டைம் இருக்குது. நம்ம அவங்க வேண்டுகோளுக்கு எனக்கு எங்கே போய் குற்றப்பிரிவில் போய் எங்கே போய் நம்ம பொருளாதார குற்றப்பிரிவில் போய் எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. கம்ப்ளைண்ட் அப்படியேவும் கொடுத்துருந்தாலும் நம்ம ஆரம்பத்துலேயே கொடுத்துருக்கணும். இப்போ கொடுத்தால் வேஸ்ட்டு. இப்போ கொடுக்குறியான்றான்னு சொல்ல வரல. நம்ம வந்து நீ அடுத்த வேலை எதுவோ அதைத்தையும் பார்க்கணும். காசு எப்போ வருதோ அப்போ வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேண்டியது. கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு தான் அது வந்து அலைச்சல்ன்ற மாதிரி வந்து எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. அதாவது நம்ம வந்து மிடில் கிளாஸ், நம்மளோட சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கே பெரிய வேலையாக இருக்கும். இதில் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கே நம்ம முக்கால்வாசி பேர் பயப்படுவோம். இதில் நம்ம கம்ப்ளைண்ட் தைரியமாக கொடுத்துட்டு வர்றது என்னை பொறுத்த மட்டும் பயன்றதை காட்டிலும் நம்மளுக்கு வந்து அது அலைச்சல், தேவையில்லாத வேலைன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஓடபிள்யூலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க, அதாவது குறிப்பிட்ட அதாவது ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கிறதுனால வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அதாவது அவங்க வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா இந்த கேஸில் இருந்தால் மட்டுமே இந்த கேஸை எடுப்பாங்க. இல்லாட்டி ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்ம யாராவது தெரியாமல் போய் அந்த கேஸை கொடுத்துட்டு அதனால் பிரச்சனை இன்னும் இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி, நம்மளோட்டு இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னும் நம்மளுக்கு தான் நட்டத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு இருக்குது. ஸோ எது சுற்றி முற்றி வந்தாலும் அது நம்மளுக்கு தான் அடியாகிற மாதிரி இருக்குது. அதுக்கு எதுக்கு நம்ம போய் இதில் இது பண்ணிக்கிட்டு, பேசாமல் நடக்கட்டுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு கருத்து இருக்கும் இல்லையா? அதனால் என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் தான். இதில் கேஸ் கொடுக்காம நம்ம கேஸ் சீக்கிரம் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே அந்த அமௌண்ட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம ஒரு வேளை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அது வந்து இன்னும் இழுத்துக்கிட்டே போகுன்ற பட்சத்துக்கு எதுக்கு நம்மளும் சேர்ந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு, பேசாமல் அது வாட்டுக்கு அது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டுன்ற ஒரு மைண்ட் செட்டு தான். நல்லதோ கெட்டதோ பொறுத்திருந்து பார்ப்போமே, இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு, இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போமே. இப்படியும் நாட்கள் போகும். நம்மளும் அடுத்த வேலைக்காக நம்மளும் ஓடுறதுக்கான வழிகளை வந்து தேடிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக அது நம்மளுக்கு தேடி வரன்னு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா வரும் கண்டிப்பாக. இந்த இதில் வந்து நான் யாரையும் கூட்டியோ குறைச்சோ பேசணுன்ற நிலமையில இல்லை. ஏன்னா நம்ம காசை வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் வரன்ற மைண்ட் செட்டில் தான் நம்மளுக்குமே இருக்கும். ஆனால் அது கூட நம்ம சுச்சுவேஷன் நம்ம தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். நம்ம வழியை நம்ம தான் மாற்றி ஆகணும். நம்ம வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறணுமே தவிர நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுற பழக்கம் வந்து கிடையாது, மேக்ஸிமம் யாருக்கும் கிடையாது. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா நிலைமையிலையும் நம்ம வந்து ஒரே இது மாதிரி கடைப்பிடிக்க முடியாது. அதே நேரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம மாறவும் கூடாது. இதுதான் என்னோடய பழக்கம். கண்டிப்பாக வந்து நம்ம என்ன நினச்சிருக்கோமோ அந்த இதை வந்து அந்த வழியிலே போவோம். நம்ம மனசு எப்படி சொல்லுதோ அதை மாதிரி கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ இவ்வளோ மாதம் கழித்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்றாங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். ஏன்னா இத்தனை நாளாக அவங்க சொல்லலை, எதுவுமே கேஸ் நடந்துகிட்டு இருக்கப்போ கூட இவ்வளோ நியூஸில் வந்து பொருளாதார குற்றப்பிரிவில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லலை.
இப்போ திடீர்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன ரீசனும் தெரியல. தெரிஞ்சவங்க வந்து இதுதான் ரீசன் அப்படின்றாங்க. அமௌண்ட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்காண்டி கொடுக்க சொல்லுவாங்க. இல்லாத பட்சத்துக்கு ரிட்டர்ன் பண்ணிருவாங்க அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இனிமேல் தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.